Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் உயிரிழந்த தாதா நாகேந்திரனின் உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சம்பத்குமார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ரவுடி நாகேந்திரனின் உடல் தற்போது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. சென்னையில் பிரபல தாதாவாக இருந்தவர் நாகேந்திரன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக கல்லீரல் பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்த நாகேந்திரனுக்கு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. பின்னர் அவர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நாகேந்திரன் கடந்த 9ஆம் தேதி மரணமடைந்தார். இதையடுத்து தன்னுடைய கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய உடலை தங்கள் தரப்பு மருத்துவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்த உத்தரவிடக் கோரி நாகேந்திரனின் மனைவி விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் நாகேந்திரன் உடல் பூம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாள் டீனாக இருந்த மருத்துவர் செல்வகுமார் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடத்துகின்றன என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று ரவுடி நாகேந்திரனின் உடற்கூறாய்வு மருத்துவர் செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்று முடிந்த இந்த உடற்கூறாய்வு அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவை தொடர்ந்து வீடியோவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று உடற்கூறாய்வு நடைபெற்று முடிந்த நிலையில் நீதிபதி முன்னிலையில் சற்று நேரத்திற்கு முன்னர் நாகேந்திரன் அவரது உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உடலை அவரது மகன் அஸ்பத் அம்மன் உடனிருந்து பெற்றுக் கொண்டார். அதேபோல் சென்னையில் பிரபல தாதாவாக இருந்த வேசார் பகுதியை சேர்ந்த நாகேந்திரன் உயிரிழந்த கடந்த 4 நாட்களாக சட்ட ரீதியான பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு தற்போது உடற்கூறாய்வு என்பது நடைபெற்று முடிந்துள்ளது. அவரது உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாகேந்திரன் அவர்களின் உடல் அவர் வசித்து வந்த வேசார்பாடி SM நகர் பகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது குடும்ப வழக்கத்தின்படி தகனம் என்பது நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் சுமார் 2 மணி அளவில் அவரது உடல் வியாசார்பாடி பகுதிக்கு உட்பட்ட மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் என்பது நடைபெற உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் காவல்துறை பாதுகாப்பும் இந்த பகுதி முழுவதும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. உடல் வைக்கப்பட்டிருந்த ஸ்டான்லி அரசு மருத்துவமனை முழுவதுமாக காலை நேற்று முதலாகவே பலத்த போலீஸ் வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல் உடல் கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் காவல்துறை வாகனங்களும் பாதுகாப்பாக பின்தொடர்ந்து சென்றனர். அதேபோல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேசார்பாடி பகுதி முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு என்பது தீவிரமான கண்காணிப்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர்களின் உடல் வைக்கப்பட்டுள்ள SM நகர் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 இணை ஆணையர்கள் மற்றும் 8 துணை ஆணையர்கள் தலைமையில் இந்த கண்காணிப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் நாகேந்திரன் அவர்களின் இறுதி அஞ்சலி நடைபெறக்கூடிய சூழலில் வேசார்பாடியில் பெரும்பாலான பகுதிகளில் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த SM நகர் பகுதியில் முழுவதுமாக கடைகள் என்பது அடைக்கப்பட்டுள்ளது. நாகேந்திரன் அவர்களின் மகனுமான அஸ்பத் அம்மன் இவர் அதே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளியாக சிறையில் இருந்து வந்த நிலையில் அவரது தந்தையின் மரணத்திற்காக அவர் வருகின்ற திங்கட்கிழமை வரை பரோலில் காவல் கட்டுப்பாடுகளுடன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.